Welcome to Joyful Channel. மோட்டிவேஷனல் ஸ்டோரி. சாதனை பாதை. ஒரு நாட்டின் ஒரு சிறிய ஊர். பசுமை நிறைந்த வயல்கள், பறவைகளின் கீச்சுகள், காலையில் தூக்கத்தை கலைக்கும் கோவில் மணி ஓசை, இவையெல்லாம் அங்குள்ள வாழ்க்கையின் ஓர் அங்கம். அந்த ஊரில் வசித்தான் அருண். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். வீட்டில் தந்தை சுப்பிரமணியன், தாய் ஜானகி, தங்கையார் சுகந்தி. அருண் சிறுவயதிலிருந்தே புத்திசாலி. எந்த படத்தையும் உடனே புரிந்து கொள்ளும் திறமை அவனிடம் இருந்தது. பள்ளியில் எப்போதுமே முதலிடம். ஆனால் குடும்ப சூழ்நிலை கல்வி வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது. அப்பா விவசாயத்தில் கிடைக்கும் வருவாயால் குடும்பம் நடத்துவதற்கே கஷ்டப்பட்டார். அருணின் கனவு என்னவென்றால், ஒருநாள் நான் விஞ்ஞானியாகி உலகுக்கு பயனுள்ள ஒன்றை செய்ய வேண்டும். அந்த கனவையே லட்சியமாக வைத்துக் கொண்டு படித்தான். அருணின் ஆசிரியர் பாலசந்திரன் அவனை மிகவும் நேசித்தார். ஒருநாள் அவர் அருணிடம், அருணா, உன் திறமை சாதாரணமில்லை. நீ உன் இலக்கை அடைந்தால் அது ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும். உன் கனவை விடாதே என்றார். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாய் பதிந்தன. அவன் இரவெல்லாம் படித்தான். பந்தல் விளக்கின் வெளிச்சத்திலேயே படிப்பான். சில சமயம் பல தடைகள் வந்தன. வீட்டில் பொருளாதார கஷ்டம். சில நேரம் பள்ளிக்கு போகவே முடியாமல் வயலில் அப்பாவுக்கு உதவிய நாட்களும் இருந்தன. ஆனாலும் மனதில் இருந்த உறுதியை ஒருபோதும் கைவிடவில்லை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அருண் மாவட்டத்தில் முதல் இடம் பிடித்தான். ஊரிலேயே கொண்டாட்டம். ஆனால் அதற்கு பிறகு 2 படிப்பதற்கான செலவு குடும்பத்திற்கு சுமையாக இருந்தது. அப்போது கிராம மக்கள் சிலர், இவன் படிக்கணும், அதற்கு எங்களாலான உதவி நிச்சயமா செய்வோம் என்று முன்வந்தனர். அருண் திருச்சியில் உள்ள ஒரு சிறந்த அரசு பள்ளியில் 2 படிக்கச் சென்றான். அங்கும் அவன் தனது திறமையை வெளிப்படுத்தினான். கணிதம், அறிவியல் என அனைத்திலும் மெருகேறினான். ஆனால் அந்த நேரம் அவனுக்குள் ஓர் அச்சம். நான் எங்கே படித்தாலும் வீட்டில் இருக்கும் நிலைமை என்ன? அவனது தங்கை சுகந்தி அடிக்கடி சொல்லுவாள், அண்ணா, நீ பெரியவனாகி எங்களை எல்லாம் முன்னேற்றணும். நாங்கள் உன்னை மேல்தான் நம்பிக்கை வைத்து இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் அருணுக்கு ஓர் ஊக்கமாக இருந்தது. 2 முடித்தபின் IIT நுழைவுத் தேர்வுக்கு தயாரானான். ஊரில் இருந்தபடியே படிக்கக்கூடாதென்று பலர் கூறினாலும் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தான். புஸ்தகங்களின் அருகில் தினமும் 15 மணி நேரம் படித்தான். அந்த உழைப்புக்கு பலன் அவன் IIT மெட்ராஸ் சேர வாய்ப்பு கிடைத்தது. குடும்பத்தினர் மகிழ்ச்சி. ஆனால் செலவை கேட்டவுடன் அப்பாவின் முகம் சோகமானது. அப்போது அருண் சொன்னான், அப்பா, எனக்கு தகுந்த உதவித்தொகை கிடைக்கும். பணம் பற்றி கவலைப்படாதீங்க, என் பாதையை நான் அமைத்துக் கொள்கிறேன். அருணின் தன்னம்பிக்கை நினைத்து ஜானகி அம்மாவுக்கு கண்ணீர் வந்தது. சேர்ந்ததும் புதிய உலகம் அவன் கண்முன் திறந்தது. உலகம் முழுவதும் இருந்த புத்திசாலிகள், போட்டி, ஆராய்ச்சிகள் அவனுக்கெல்லாம் புதிது. முதலில் சிறிது பயந்தான். ஆனால் விரைவில் பழகி தனது திறமையை நிரூபித்தான். ஆசிரியர்கள், ஆராய்ச்சி வழிகாட்டிகள் அனைவரும் அவனை பாராட்டினர். அவனுடைய ஆராய்ச்சித் துறை பசுமை எரிசக்தி. சூரியனின் சக்தியால் கிராமங்களுக்கு மின்சாரம் கிடைக்கச் செய்ய முடியுமா என்ற கேள்வியே அவனுடைய ஆராய்ச்சி நோக்கம். நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் வருடங்களாக மாறின. அந்நேரம் அவன் நண்பர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு போக திட்டமிட்டனர். ஆனால் அருண் மனதில், எனக்கு கிடைத்த அறிவை முதலில் என் நாட்டுக்கே பயன்படுத்தணும் என்ற எண்ணம். அவன் பல ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டான். பல விருதுகளும் பெற்றான். இறுதியில் தனது பசுமை எரிசக்தி திட்டத்துக்காக தேசிய இளைஞர் விஞ்ஞானி விருது பெற்றான். விருது பெற்றபின் அவன் ஊருக்குத் திரும்பினான். மக்கள் பெருமையோடு வரவேற்றனர். அவன் சிறுவயதில் படித்த பள்ளிக்குச் சென்று குழந்தைகளிடம் பேசியபோது, எங்கிருந்து வந்தாலும், எந்த நிலைமையிலும் இருந்தாலும் உங்களுக்குள் உழைப்பும் கனவும் இருந்தால் சாதனை நிச்சயம். கனவுகளை கைவிடாதீர்கள் என்றான். அந்த வார்த்தைகள் குழந்தைகளின் மனதில் உறுதியாக பதிந்தது. அவன் தனது திட்டத்தை ஊரிலேயே செயல்படுத்தத் தொடங்கினான். சூரிய சக்தி பலகைகள் அமைத்து மின்சாரம் குறைவாக இருந்த ஊர்களுக்கு ஒளி கொடுத்தான். மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் சாதனை பாதை எப்போதும் சுலபமில்லை. சில தொழிலதிபர்கள், சூரிய சக்தி திட்டம் எங்கள் வியாபாரத்துக்கு தடையாக இருக்கும் என்று எதிர்த்து பல சிக்கல்களை உருவாக்கினர். திட்டத்தை நிறுத்த அரசியலில் அழுத்தமும் வந்தது. அந்த நேரத்தில் அருண் மனதளவில் சற்று தளர்ந்தான். நான் ஏன் இப்படி போராட வேண்டும், வெளிநாட்டுக்குப் போய் அமைதியாக வாழ்ந்திருக்கலாமே என்று எண்ணம் வந்தது. அதற்குள் அப்பா சுப்பிரமணியன் சொன்னார்,
மகனே, உன் பாதை எளிதல்ல, ஆனால் சிரமங்களை கடந்து சென்றால்தான் அதுதான் சாதனை பாதை என்று சொல்லப்படும். நினைவில் வை, மக்கள் நலனுக்காக நீ செய்யும் காரியத்தை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த வார்த்தைகள் அருளின் மனதில் புதிய உறுதியை ஏற்படுத்தின. பல சிக்கல்களைத் தாண்டி அவன் திட்டத்தை நிறைவேற்றினான். பாபநாசம் மற்றும் அருகிலுள்ள கிராமங்கள் முழுவதும் சூரிய சக்தி மின்சாரம் கிடைத்தது. இரவு நேரத்தில் வீதிகள் ஒளிர்ந்தன. குழந்தைகள் படிக்க வசதியாக ஆனது. விவசாயிகளுக்கு பம்ப் செட் வைத்து இயங்கினான். மக்கள் அனைவரும் அருணை எங்கள் கிராமத்தின் பெருமை என்று புகழ்ந்தனர். அரசாங்கமும் அவனுடைய திட்டத்தை முழு மாநில அளவில் நடைமுறைப்படுத்த தீர்மானித்தது. அருளின் பெயர் இந்தியாவின் சிறந்த விஞ்ஞானிகளில் இடம் பிடித்தது. ஒருநாள் அவன் மீண்டும் தனது பள்ளிக்குச் சென்று குழந்தைகளிடம் சொன்னான், சாதனை பாதை எளிதல்ல, சிரமங்கள், தடைகள், குற்றச்சாட்டுகள், தோல்விகள் இவை எல்லாம் வரும். ஆனால் மனதில் உள்ள நம்பிக்கை, உழைப்பு, தன்னம்பிக்கை இருந்தால் உயர்த்தை அடையலாம். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். இன்று சாதனையாளர் என்று சொல்லப்படுகிறேன். உங்களுக்கும் அதே வாய்ப்பு உள்ளது. கனவுகளுக்கு இறக்கைகள் கொடுங்கள். அந்த நாளில் மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். அருளின் கண்களில் சந்தோஷக் கண்ணீர். அவன் வாழ்நாள் முழுவதும் செய்த சாதனையின் பாதையை நினைத்து மகிழ்ந்தான்.